திமுக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. ஆனாலும் 40 இடங்கள்ல வெற்றி பெற்றாலும் கூட எந்த பயனும் இல்லை அப்படின்னு பாஜகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. தறிகெட்டு ஓடுகின்ற அரசாக ஒன்றிய அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு கடிவாளமாக நிச்சயம் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவியாக இருப்பார்கள். கடந்த முறை கூட அதுபோன்றுதான் ஒரு செய்தியை பரப்பினார்கள். கடந்த முறை பல்வேறு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்த இயக்கம், பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களுக்கு தடையாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இந்த முறையும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற வகையில் தமிழகத்து எம்பிக்கள் நிச்சயம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா ஒன்றியத்திலே எங்கே யாருக்கு அத்துமீறல்கள், அநியாயம், அடக்குமுறைகள் நடந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்த இந்த கூட்டணியில் வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதியோடும் தைரியத்தோடும் நிச்சயம் ஒன்றிய அரசை தட்டி கேட்பார்கள். கேட்கல அமித்ஷா அவர்கள் தமிழிசை அம்மாவை கண்டிக்கிறது போன்ற காணொலிகள்லாம் வைரலா போயிட்டு இருக்கு. அது அமித்ஷா கண்டிச்சாரா இல்ல அந்த கண்டனத்துக்கு தமிழிசை ஆளானாங்களான்றது அவங்க 2 பேர்கிட்ட கேட்டாதான் தெரியும். சைகை தான் நம்ம டிவியில பார்த்தோம், வேற எதுவும் பார்க்கல. கோயம்பேடு பேருந்து நிலையம் அடுத்த கட்ட திட்டம் என்ன செய்ய இருக்கீங்க? ஒரு 3-4 கன்சல்டன்ட்களிடம் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய அந்த பரப்பளவை எதற்கு பயன்படுத்தினால் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கும், பொருளாதார ரீதியாக மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள், மக்களுடைய பயணங்கள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து 4 வல்லுநர் குழு கன்சல்டன்ட் அதுக்குண்டான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றது. அது இறுதி வடிவம் பெற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ மக்கள் நலன் சார்ந்து அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய இடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சார், சட்டமன்ற தலைவர் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா சார்? அது முடிவு பண்ண வேண்டியது எங்க இயக்கத்துடைய தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்தான். அவருடைய மதிநுட்பத்தால் தான் 2019 தேர்தலுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படியே அரவணைத்து கூட்டணியை ஒட்டுமொத்தமாக வழிநடத்துகின்றதால் தான் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு வெற்றியை குவித்திருக்கின்றோம். கூட்டணி, தேர்தல் வியூகம், வேட்பாளர் தேர்வு அனைத்தும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய முடிவு. கோயம்பேடு பள்ளிவாசலை பொறுத்தளவில் அரசோ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமோ எந்த வகையிலும் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு அந்த பள்ளிவாசலை ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்திருக்கின்றது. அந்த தீர்ப்பை அவர்களுக்கு அந்த கோயில் மசூதி நிர்வாகம் செய்பவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம்.